நீங்க ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த 3 மிஷின் இருந்தா போதுங்க, நீங்க ஒரு சப்பாத்தி யூனிட்டை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு SME கிச்சன் எக்யூப்மெண்ட். இதுதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின், சப்பாத்தி மாவு பேசுற மிஷின், டவுனீடர்னு சொல்லுவோம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம 10 kg ல இருந்து 50 kg வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 1 HP மோட்டர் ஸ்டார்ட் ஆகி 5 HP மோட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல வந்து சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, நம்ம பரோட்டாக்கு தேவைப்படுற மாவும் பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு நம்ம 1 year வாரண்டி கொடுக்குறோம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்க மிஷின் தாங்க சப்பாத்தி பால் கட்டிங் மிஷின். இந்த பால் கட்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யணும், நம்ம ரெடியான மாவை எடுத்துட்டு இந்த ஹாப்பருக்குள்ள போட்டோம்னா ஈவனா நமக்கு என்ன கிராம்ஸ் தேவையோ அந்த கிராம்ஸ்ல பாலா கட் பண்ணி கொடுத்துருங்க. இதுல நம்ம 1 HP மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோங்க. சோ அதனால நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் வேணாலும் ஈஸியா ஓட்டிக்கலாம். அது மட்டும் இல்ல, எல்லா பால்ஸும் பாத்தீங்கன்னா 40 கிராம்ஸ் ஈவனா விழுகும். நம்ம 40 கிராம்ஸ் மட்டும் இல்ல, 20 கிராம்ஸ் எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ நம்ம ஈஸியா செட் பண்ணிக்கலாம். இதுல லிஸ்ட்ல மூணாவது மிஷின் தாங்க சப்பாத்தி பிரஸ்ஸிங் மிஷின். இந்த சப்பாத்தி மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு நம்ம 1000 சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 2 HP மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஹெவி மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதுல கொடுத்திருக்க சப்பாத்தி பிளேட் பாத்தீங்கன்னா அயனைஸ்டு பிளேட் சொல்லுவோம். பிளேட்டோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஸ்மூத்தாவும் தின்னாவும் இருக்குங்க. சோ இன்னைக்கு 3 மிஷின் பார்த்தோம். இந்த 3 மிஷின்ல எவ்வளவு சிம்பிளா நாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்ம SME கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ல கடந்த 25 இயர்ஸா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இது ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டு நோ மோர் டீடைல்ஸ் கீழ தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.